Hi. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்துட்டே இருந்தது. டைரஸில் வந்துக்கிட்டு புதுசாக லைசன்ஸ் வாங்கி எழுதில்லை, என்னோட ரெஃபரல் யாரும் கேட்டால் கூட பே பண்ண எழுதில்லை அப்படின்னு சொல்லியும், புதுசாக சேர்றவங்களுக்கு கூட லைசன்ஸுக்கு பே பண்ண இயலாமல் இருக்குது, ஒரு ஏரர் வருகுது அப்படின்னு சொல்லி வந்தது. எனக்கு அதை முழுசாக செக் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க இல்லை. ஒரு 2-3 வீக்காக நிறைய மெசேஜ் வந்துட்டே இருந்தது. ஸோ ஒரு வேலை இருந்ததை செக் பண்ண முடியலை. ஸோ எனக்கு தான் நான் செக் பண்ணி பார்த்தேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இப்போ டைரஸுக்கு இப்படி நடந்தது, டைரஸ் மொத்தமாக போச்சுதா இல்லையா, மெயின்டெனன்ஸ் ஏதாவது நடக்குதா, இல்லை வேறணும் சரி டெக்னிக்கல் பிரச்சனையா, டைரஸை சேர்ந்தவங்களோட கதை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லியும் இன்னும் 2 சைட்ஸ், அதாவது $1 என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் சைட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட் வந்து $1 அப்படின்னு சொல்கிறது, அந்த $1 அதுக்கும் இதே பிரச்சனை வந்திருக்குது. அதே மாதிரி ஏஐ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைட்டில் நான் இருக்கிறேன், அதுலேயும் இந்த பிரச்சனை வந்திருக்குது. ஸோ நான் எந்த சைட்டில் இருக்கிறேனோ அதில் இந்த பிரச்சனைகள் வந்த சைட்டையும் இது ஏன் வந்துச்சுது, இதுக்கு என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், இது உண்மையில் பிரச்சனை கொண்டு வராதா, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இதால் இன்னும் சரி நட்டமாகுமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு மொத்தமாக ஆப்பு விழுந்துட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட சேர்த்து போன வீக்கில் நான் சொன்ன வீடியோக்குள்ள கமெண்ட் மட்டும் பண்ணி உங்களோட ட்ரோன் ஆர்ட்ஸை கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கான 10 ட்ரோனும், அதே மாதிரி அந்த வீடியோ கொண்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ்புக் லிங்கை கொண்டு வந்து அந்த வீடியோக்குள்ளே போட்டிருந்தா உங்களுக்கு 25 ட்ரோனும் எடுத்துக்கிறதுக்கான அந்த ட்ரோவும் இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். Share knowledge. I'm fun. I am a software engineer. I am a digital nomad. I love food. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Rifas. சரி, இப்போ டைரஸுக்கு லாகின் ஆகிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம லைசன்ஸுக்கு பே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சைட்டில், அதாவது நிறைய சைட்டில், நான் இப்போ உங்களுக்கு 3 தான் காட்டியிருக்கிறேன், நிறைய சைட்டில் எங்கெங்கெல்லாம் பெர்ஃபெக்ட் பண்ணி எக்ஸப்ட் பண்ணுறாங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேரில் அந்த சைட்டுகளில் கிட்டத்தட்ட எல்லாமே 90% சைட்டுகள் வந்துக்கிட்டு இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிருக்குது. இப்போது நீங்கள் இதில் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரர் மெசேஜ் மர்க்கன்ட் எரர் அப்படின்னு சொல்லும், இல்லை இந்த பேய்க்கு வந்து பே பண்ண இயலாத நீங்கள் இப்போதைக்குன்னு சொல்லும், இல்லை பெர்ஃபெக்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துக்கிட்டு இந்த சைட்டுக்கு நீங்கள் பே பண்ணுறதை டிசேபிள் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், பெர்ஃபெக்ட் மணி வந்துக்கிட்டு ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துலேருந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு வெப்சைட்டாக இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற நிறைய கம்பெனிகளை ஒவ்வொன்றா பிளாக் பண்ணிட்டு வருது. அவங்க இப்போ நிறைய அவங்களோட ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க. மெயின் நோக்கம் வந்து இதோட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டை ஃப்ராட், அப்புறம் இவங்களை ரெகுலேட் பண்ணுறது, அதாவது ஃபைனான்சியல் சம்மந்தமான இந்த விஷயங்களை ரெகுலேட் பண்ணுறது. அதுக்குன்னு சொல்லி யார் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டுன்னு வச்சுக்கோ, இப்போ $1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, $1 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க $1 ஓனருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு போகும் தானே பெர்ஃபெக்ட் மணிலேருந்து, அந்த பெர்ஃபெக்ட் மணி காசுலேருந்து அவங்க பெர்ஃபெக்ட் மணி வந்து 10% எடுத்துக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. 10% அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சார்ஜுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், இது ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் வர பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறதுக்குன்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 10% உங்கள்கிட்ட எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் டைரஸுக்கு, இதே மாதிரி தான் ஏஐ மார்க்கெட்டிங், இதே மாதிரி தான் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராமில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்கிறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் வந்துக்கிட்டு பெர்ஃபெக்ட் மணி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு 10% பே பண்ணணும். அப்படியே 10% பே பண்ணினாலும் கூட இவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய சைட்டு பிளாக் பண்ணிட்டு வராங்க, எந்த ரீசனும் கொடுக்காமலுக்கு. ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டுகள், பெர்ஃபெக்ட் மணியை யூஸ் பண்ணுற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டுகள் இதுக்காக நாங்கள் பெர்ஃபெக்ட் மணியை யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாகவே நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டுகளில் வந்துக்கிட்டு இப்போ இந்த 3 மாதத்துக்கு இடையில், அதில் இந்த கடைசி 1 மந்த்துக்கு இடையில் நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டுகள் வந்துக்கிட்டு பெர்ஃபெக்ட் மணியை அவங்களோட பேமெண்ட் கேட்வேல தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாமே என்ன வழி, இப்போ நம்ம வழக்கமாக ஏற்கனவே பார்த்த ஒரு சைட் அப்படின்னு சொன்னால் டைரஸ். ஸோ டைரஸில் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒருத்தரை புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற வழி என்ன, நீங்கள் அவருக்கு பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி பே பண்ண இயலாது. ரெண்டாலும் பிரச்சனை கிடையாது, டைரஸில் நீங்கள் நார்மலாக பெர்ஃபெக்ட் மணி யூஸ் பண்ணி பே பண்ணுற மாதிரிக்கு இப்போ வழக்கம் போல் அவங்களோட இன்னொரு பேமெண்ட் மெத்தட் இருக்குது, பிட்காயினை யூஸ் பண்ணி பே பண்ணுறது. ஸோ நீங்கள் பிட்காயினை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபேவரைட் சைட் அந்த $1 பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ 2 பேமெண்ட் மெத்தட் அவங்களும் வச்சுருந்தாங்க.
கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் மணி, இன்னொன்று வந்துக்கிட்டு USDT யூஸ் பண்ணி பே பண்ணுறது. ஸோ இப்போ அவங்க பெர்ஃபெக்ட் மணி எடுத்துட்டாங்க. ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க USDT யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு டபுள் டாலரில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்துக்கிட்டு எவ்வளோ USDT போடுறீங்களோ அவ்வளோ USDTக்கு ஏற்ற ப்ராஃபிட் வருமே தவிர அதுக்குரிய டாலரை கால்குலேட் பண்ணி, இல்லை பிட்காயின் போட்டால் பிட்காயினுக்கு டாலரை கால்குலேட் பண்ணி மறுபடி டாலரில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி அந்த டாலரை மறுபடி பிட்காயினுக்கு மாற்றி USDTக்கு மாற்றி அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது டபுள் டாலரில். டபுள் டாலரில் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது டபுள் ஆகும் வரைக்கும், எந்த கரன்சியில் போடுறீங்களோ அந்த கரன்சி டபுள் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே வந்துக்கிட்ட அவங்க கிரிப்டோ கரன்சியில் வர வொலட்டாலிட்டியை வச்சு உங்களை சீட் பண்ணல. உண்மையில் நீங்கள் போடுற கிரிப்டோ கரன்சிக்கு என்ன வேல்யூ இருக்கிறோ அந்த வேல்யூவை திருப்பி தருவாங்க. ஆனால் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. அதுகள் எப்படி பார்க்குறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோக்களில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி இருக்கிற ரிஸ்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்பினா பண்ணலாம். நான் ஏற்கனவே அதில் $2,500 போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம நாட்டு காசு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமாக நான் அதில் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் கதைச்ச ப்ரோக்ராம்கள் சம்மந்தமான மேலதிக டவுட்டுகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலோ, இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் கைடுகள் ஏதாவது வேணும்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பெர்ஃபெக்ட் மணி போனால் பரவாயில்ல, பெர்ஃபெக்ட் மணி போனதுக்கு காரணம் இந்த கம்பெனிகள் கிடையாது, பெர்ஃபெக்ட் மணி தான் அதுக்குரிய காரணம். பெர்ஃபெக்ட் மணி நிறைய ரூல்ஸ் மாற்றினதாலே, நிறைய ரெகுலேட் பண்ணதாலே அவங்க நிறைய சைட்டை பிளாக் பண்ண வேண்டி வந்துட்டுது. ஸோ அந்த பிளாக் பண்ணப்பட்ட சைட் எல்லாமே இப்போ வந்துக்கிட்டு பெர்ஃபெக்ட் மணியை நாங்கள் ஒரு பேமெண்ட் கேட்வேயாக எக்ஸப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் நோட்டீஸ் விட்டுட்டுது. ஒரு சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட பேமெண்ட் கேட்வே இருக்கும். ஸோ இப்போ பெர்ஃபெக்ட் மணி போயிட்டுன்னு சொன்னால் இருக்கிற மிச்ச பேமெண்ட் கேட்வேயை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்களை தொடர்ந்துக்கலாம். சரி, இப்போ போன வாரத்துக்கு கமெண்ட் வின்னர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். போன வீக் நான் சொன்னது 3 ways to make money online அப்படிங்கிற வீடியோஸ். அதோட லிங்கை காப்பி பண்ணி இங்கே கமெண்ட் பிக்கரில் போட்டுட்டு எத்தனை கமெண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் 30 கமெண்ட் வந்துருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ட்ரா ஆகுது. யார் ஓகே, முகமது இனான் 2002 அப்படிங்கிறவர் இதை வின் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்துக்கிட்ட கமெண்ட்டில் அவர் ட்ரோன் அட்ரஸை மட்டும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ 10 ட்ரோன் தான் அவருக்கு கொடுக்கலாம். ஸோ அவரோட ட்ரோன் அட்ரஸை காப்பி பண்ணி என்னோடய ட்ரோன் வாலெட்டுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி இந்த அவருக்கு 10 அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு 10 ட்ரோன் அனுப்புகிறேன். அவர் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த அட்ரஸை யூஸ் பண்ணுறார். ஸோ ஃபீஸ் வந்துக்கிட்டு 1.1 ட்ரோன் போகும் முதல் தரம் அந்த அட்ரஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ ரிஃபர்ஸ் டு இமான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த சென்ட் பண்ணுறேன். சென்ட் சைன். ஓகே, ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட். இந்த சக்ஸஸ் ஆகிட்டு. இப்போது இமான் வந்துக்கிட்டு 10 ட்ரோனை ரிசீவ் பண்ணியிருப்பார். கங்க்ராட்ஸ் இமான். இந்த மாதிரி வார வீக் வந்துக்கிட்டு நீங்களும் கமெண்ட் மட்டும் ஒரு வீடியோக்குள்ளே பண்ணி நான் 10 ட்ரோனும் அந்த வீடியோ கொண்டு ஃபேஸ்புக்கில் போட்டு ஃபேஸ்புக் லிங்கை கொண்டு வந்து மறுபடி இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க 25 ட்ரோன் வெல்றதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீக் வந்துக்கிட்டு கமெண்ட் பண்ண வேண்டிய வீடியோ தமிழ் 11 வாட்ஸ்அப் ரகசியங்கள் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வார ஃப்ரைடேக்கு இடையில வார ஃப்ரைடேக்கு அப்புறம் வார வீடியோவில் நான் ஏதோ ட்ரா பண்ணி வின் பண்ணுறவருக்கு இந்த ட்ரோனை அனுப்பி வைப்பேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.